ஹலோ காய்ஸ், இது நான் உங்கள் மிஸ்டர் என்மோல். அதாவது மக்களே, நம்ம மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் வேற ஆட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். ஆனா போன ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே நம்ம இதுலயும் பார்த்தோம்னா அது என்ன ஒரு மாற்றம் புரியல. இப்ப திருச்சியில மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்டே போயிட்டு இருக்குது. அதாவது ஐசியூல பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை வார்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது யாரு? அது ஒரு நர்ஸ் தான். கூட படிக்கிற நர்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு இப்ப கேள்வி கேட்க போனா அந்த பொண்ணையை அடிச்சு வெளில துரத்துறாங்க. அதாவது நீ எதுக்கு இங்க நிக்கிற, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு ட்ரக்கை மாத்தி கொடுத்துருக்காங்க போல. அதனால அந்த சைடு எஃபெக்ட் தான் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ஆப்ரேஷனை ஐசியூல பண்ண வேண்டியது வார்ட்லயே பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. கரெக்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், டிவிகே நிர்வாகி அந்த மெடிக்கல் கவுன்சில் ஏதோ சம்திங் வச்சிருக்காங்க போல. அதுல ஏதோ ஒரு பொண்ணு வெள்ளை கோட்டு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. போயிட்டு வந்து இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க பார்த்தா ஒண்ணுமே சேஞ்சஸ் பண்ணல. இங்க இருக்க அந்த டாக்டர்ஸ் பண்ண அலட்சியத்தினால இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரே போயிடுச்சு. இது யார் மேல தப்பு சொல்லுவீங்க? கவர்மெண்ட் மேலயா இல்ல அந்த டாக்டர்ஸ் மேலயா? இல்ல இதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லும் அப்படிங்கறத தெரியும். மாற்றம்னு எதிர்பார்த்தோம்ல, வர பதில தான் தெரியும் மாற்றம்னா என்ன அப்படின்ட்டு. உரிமை காக்க போராடுவதே கடமை.